நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா 3 பர்னர் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த 3 நாபையும் நம்ம கழட்டிக்கலாம். அண்ட் தென் பர்னர் கேஸிங் மேலே வர பார்த்திங்களா, இந்த பிளேட்டில் வந்துட்டு ஒவ்வொரு பிளேட்லேயும் 2 ஸ்க்ரூ இந்த கிளாஸுக்கும் ஸ்டவ்வுக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நம்ம இப்போ கழட்டிக்கலாம். ஸ்டவ்வுக்கு அடியில் ஒரு கட்டிங் பிளேட்டில் அந்த நட்டை வந்துட்டு பிடிச்சிருக்கு. மேலே ஸ்கூட்டர் வச்சு கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ கழட்டியாச்சு. ஸ்டவ் அப்படியே தலைக்கில் திருப்பிட்டு ஒரு சைடாக வச்சு நம்ம வந்துட்டு இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டி எடுத்துக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இந்த கேஸ் பைப் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் கனெக்ட் ஆகிருக்கும் பர்னர் கேஸிங்கில். அதை வந்துட்டு 16 ஸ்பேனர் வச்சு நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். 3ஐயும் கழட்டிக்கணும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பைப்போட எண்ட்லையும் இன்னொரு இந்த ஸ்க்ரூ வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்க்ரூவையும் வந்துட்டு கழட்டி எடுத்துக்கணும். அதாவது பர்னர் கேஸிங்கில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டிக்கணும். கழட்டி வச்சு குட்டிக்கு வரமாக வச்சு இன்னும் ஸ்டவ்வையும் கிளாஸையும் கெட்டியாக பிடிச்சிட்டு அப்படியே டாப் ஆங்கிள் கொண்டு வந்துட்டு இந்த பர்னர் கேஸிங் 3 கேஸிங்கும் வச்சு கழட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இப்போ கிளாஸை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கணும். அப்படி எடுத்து வாரத்தில் வச்சிடலாம். ஸ்டவ் மேலே பார்த்திங்கன்னா இந்த மெயின் கேஸ் பைப் வரும். நாபு கழட்டி இருக்கும் இல்லையா, அந்த பைப்பு ஸ்க்ரூவை அடித்து கழட்டிக்கோங்க. கழட்ட முடியாதப்போ அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு வெட்டரும் வச்சு ஸ்டிக்கில் வச்சு தட்டினீங்கன்னா லைட்டாக தட்டி வச்சுன்னா அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு ரொம்ப பண்ணிக்கலாம். இப்போ கழட்டியாச்சு. க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோப்பையும் ப்ரஷ்ஷையும் வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 1 hour ஆகிடும். அப்படி இருந்தாலும் கழுவி எடுக்கிறதுக்கு. இப்போது இந்த பைப்புக்கு வந்துடலாம். இந்த பைப்பை வந்துட்டு கழட்ட ஆரம்பிச்சிடலாம். எந்தெந்த பொசிஷனில் கழட்டுறீங்களோ அந்தந்த பீஸ் அது கிட்ட நேராக வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷமாக கழுவாத ஸ்டவ் பாசி பிடிச்சி கிடக்குது. இப்போது சீமனையும் ப்ரஷ்ஷையும் வச்சு இந்த பீஸை வந்துட்டு கழுவி எடுத்துக்கலாம். சீமனை கிடைக்காதவங்க பெட்ரோல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு. எந்தெந்த பீஸ் கழட்டினீங்களோ அந்தந்த பொசிஷனுக்கு நேராக வச்சுக்கோங்க. இப்போது லைட்டாக க்ரீஸ் வந்துட்டு பட்டும் படாமல் தொட்டு ராவி மாட்டிக்க வேண்டியதான். கழுவும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ் பின்னை வச்சு அந்த ஹோல்ஸில் வந்துட்டு குத்தி எடுத்துக்கோங்க. அழுக்கெல்லாம் அதில் இருக்கும். கழுவி எடுத்து கரெக்டாக அந்த பொசிஷனில் மாட்டிக்கோங்க. மாட்டியாச்சு. இப்போ ஸ்டவ்வுக்கு மாட்டிடலாம். ஸ்டவ்வில் மாட்டியாச்சு. இதுதான் பண்ணது. இப்போ கேஸ் பைப்பு வரும் பார்த்திங்களா, இந்த கேஸிங்கில் வர பைப் எல்லாமே மாட்டிடலாம். மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெஃப்லான் டேப் சுற்றிக்கோங்க. அந்த இடத்துல ஸ்பேனர் வச்சு டைப் பண்ணியிருக்கோங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட் தான். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். டிவிகே எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ். பாய் பாய்.